ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் மாறுவதாக. உங்களுக்கு முன்னாடி 5 ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கப் போகிறேன். இந்த 5 ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பல பேர் துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட இதெல்லாம் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த 5 காரியம் ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிட போகிறார். 1, வேதத்தை படியுங்கள். 2வது, அவருடன் நேரத்தை செலவிடுங்கள். அவருடன் நேரத்தை செலவிடுங்கள் என்றால் பிரேயர்ல அதிக நேரம் அவரோடு கூட செலவிடுங்கள். 3வது, அவரை புகழுங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். 4வது காரியம், சகோதர அன்பு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும். 5வது காரியம், நல்ல கிரியைகளையும் நல்ல காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். இந்த 5 காரியத்துல நான் ஒன்றொன்றாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நாளிலே இந்த முதல் காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள ஆராய்ச்சி நம்ம பார்த்துக்கணும். என்ன பிரதர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்மளுடைய இருதயத்தின் பலகையில தேவனுடைய வார்த்தையை எழுதி கொள்ள வேண்டும். அதுதான் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் நமக்கு கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதையாகிலும் இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம எடுத்து போட்டணும், நம்ம கிட்ட இருந்து அகற்றி விடணும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் அழகா பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். துர்குணம், சகலவித கபடுகள், வஞ்சனைகள், பொறாமைகள், புறங்கூறுதல், இந்த 5 காரியங்கள் நமக்குள்ள இருக்கவே கூடாது என்று சொல்றாரு. இதை பேதுரு இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டுவிட்டு நாம் வேதத்தை படிக்கும் போது, அதன் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக்கும் போது அது நமக்குள்ளிருந்து கிரியை செய்யும். அது நல்ல ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொண்டு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் துரத்தி விட்ட பிறகு, நம்ம விட்டு அகற்றி விட்ட பிறகு நமக்கு கொடுக்க போகிற பட்டம் என்ன தெரியுமா? நீதிமான் என்று. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை நம்மளால காண முடியும். அதை நீங்க பார்ப்பீங்க. 1 சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 6 வசனங்கள் இப்படிதான் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்காக இந்த 3 வசனங்களை நான் படிக்கிறேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து கிளைத்திராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு அழகான வார்த்தை என்று பாருங்களேன். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்குமா பிரதர், சிஸ்டர்? அப்போ நம்மளோட வாழ்க்கையில ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை வெற்றிவிட்டு அவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்தின் பலகைகளை எழுதி கொண்டு கர்த்தரோடு கூட நம்ம ஜீவித்து நடக்கும்போது நம்மளை நீதிமானாக ஆண்டவர் மாற்றுகிறார். இன்னொரு காரியத்தை கூட இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 19வது சங்கீதம் 7லிருந்து 11 வசனங்கள். அதுல இருக்கிற மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேவனிடத்தில் திரும்பி வரும் ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கிறார். ஒரு பேதையை ஆண்டவர் ஞானியாக மாற்றுகிறார். இருதயத்தில் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கண்களை தெளிவாக்குகிறார். நீதிமானை
பரிசுத்தவான்களை அவர் எச்சரிக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த காணொலியை நீங்க கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை கடைபிடிச்சு நடக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகுந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.